சளி பிடிக்கல, ஆனால் மூக்கை உறிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஸ்னிஃபிங் ஆஃப் நோஸ், அதாவது இப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்கள அறியாமல் பேசும்போது, சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது நோஸை வந்து ஸ்னிஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மூக்கை உறிஞ்சிட்டே இருப்பாங்க. சளி இல்லை, ஆனால் ஸ்னிஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நிலை உங்கள் வீட்டில் உங்களுக்கோ இருக்கா? இந்த பதிவை பாருங்கள். இந்த மாதிரி மூக்கை சளி இல்லாமல் மூக்கை உறிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக செய்கிறாங்க. திடீர்னு செய்ய ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அது நார்மல் ஆகிடும். பர்டிகுலர் டைமில் குளிர்காலத்தில் செய்கிறாங்க, அல்லது சம்மரில் செய்கிறாங்க, அல்லது எப்பவுமே அப்படி தான் மூக்கு உறிஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் நாள் பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு வந்து நேசல் டீவியேஷன், அதாவது எலும்பு வளைஞ்சிருக்கக்கூடும். சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள நேசல் பாலிப்ஸ்னு சொல்லக்கூடிய கட்டிகள் இருக்கிறதுக்கோ வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். தயவு செய்து இதுக்கும் நான் சொல்லக்கூடிய சில சிம்டம்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது, வாட்ச் பண்ணுங்க கிளியராக. இப்போ இந்த மூக்கு உறிஞ்சிட்டே இருக்கிறது, இன்வாலண்டரியாக தானாக செயல்பட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற நுரையீரல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உங்கள் பாடி உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர், ஆனால் மூக்கு உறிஞ்சிட்டே இருக்கிறாங்க, ஸ்னிஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா நேசல் டீவியேஷன் இருக்கலாம், அல்லது நேசல் பாலிப்ஸ் இருக்கலாம், கட்டிகள் இருக்கலாம்னு சொன்னீங்களே. எஸ்ங்க, இதுவும் வியாதி இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த 2 விஷயமும் வியாதி கிடையாது. அந்த 2 விஷயமும் வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லப்படுறது நுரையீரல் தான். ஸோ உங்களோட லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, பெருமூச்சு எடுக்கிறது, நைட்டில் கொரட்டை இருக்கிறது, தொண்டை வலிக்கிறது, தொண்டை சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா உடனே தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாறிடுறது, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, தூங்கி எழுந்திரிச்சா தொண்டை கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது, குளிர்ச்சி எதுவுமே சேர்த்திக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறது, இனிப்பு சாப்பிட்டா கூட தொண்டை வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி மாற்றி குடித்தா ஒத்துக்க மாட்டேங்குது, உடனே சளி பிடிச்சிக்குது, நான் இது எங்கள் வீட்டில் இருந்து காய்ச்சி எடுத்துகிட்டு போன தண்ணி தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த வார்னிங் சிக்னலுங்க. நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், மோஷன் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கக்கூடும். நிறைய தடவையோ மோஷன் கான்ஸ்டிபேஷனோ ஏதாவது ஒன்று இருக்கும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்.